Hey viewers, welcome to our channel. Today we learn standard 8th science unit 1 measurement lesson பத்தி டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிசிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் நேச்சர். பிசிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? எதை பற்றி படிக்க போகிறது? நேச்சரை பற்றி நம்ம படிக்க போகிறது தான். ஓகேவா? ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் என்னது? நேச்சுரல் ஃபினாமினா. பிசிக்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட். எதை பிசிக்ஸ் வந்து எதை கன்சிடர் பண்ணுது? ஆல் த என்னது பேஸ் அனைத்து அறிவியல் பாடங்களும் ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கலாமா, ஆல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேசிக்காக அடித்தளமாக இருக்குது பிசிக்ஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் observations. The principle and observation allows us to develop a deeper understanding of nature. இதில் நிறைய வந்து என்னது எக்ஸ்பெரிமெண்ட் லெபார்ட்டரி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? Scientific theories are valid only if they are confirmed through various experiments. Theories in physics use many physical quantities that have to measured. இது என்ன நிறைய இதில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன நிறைய செஞ்சுருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணுறது, ரொம்ப ஆழமாக டீப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு செஞ்சு அதில் வந்து என்னது கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து என்னது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். பிளேஸ் எ விட்டால் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அனைத்து அறிவியல் ஆய்வுகளும் இதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எது மெஷர்மெண்ட்டை அடிப்படையாக பேசிக் கொண்டு தான் இருக்குது. இதோட விட்டால் ரோல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது நம்ம லைஃப்பில். என்னது? டெய்லி லைஃப்பில் ரொம்ப முக்கிய பங்கு வைக்குது மெஷர்மெண்ட்டு. இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஆன் அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி பை யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இன் திஸ் லெசன் we will study about measurement in detail. We will also study about accuracy and precision, approximation and rounding off. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னது அன்னோன் குவான்டிட்டி, மதிப்பு தெரிந்தது மதிப்பு தெரியாத அந்த லோன் குவான்டிட்டி அன்னோன் குவான்டிட்டியை நம்ம வந்து என்னது அப்சர்வேஷன் பண்ணுறது தான். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஃபைன் பண்ணுறது ப்ராசஸை எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன்ஸில். மெஷர்மெண்ட் பற்றி இந்த லெசன்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஓகே, அதில் பார்த்தா என்னென்ன இருக்குது? அக்யூரசி, ப்ரெசிஷன், அப்ராக்சிமேஷன் அண்ட் ரவுண்டிங் ஆஃப் பற்றி இந்த லெசன்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா யூனிட் சிஸ்டம். யூனிட் சிஸ்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, வி நீட் 3 things ஃபார் எ பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட். நம்மளுக்கு என்ன தேவை? 3 things வந்து தேவை பெர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஒரு என்னது நம்மளுக்கு 3 things தேவை. என்னென்னது? தே ஆர் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், எ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்ட் அக்செப்டபிள் யூனிட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1 பார்க்கலாமா? ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஓகே, மெஷர் த லென்த் அண்ட் பிரித் ஆஃப் யுவர் சயின்ஸ் புக் யூஸிங் எ ரூலர். ரூலர்னா ஸ்கேல் சொல்லணும், மதமாக ரூலர். அண்ட் கம்பேர் யுவர் வேல்யூ வித் தோஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கேல் ரூலர் எடுத்துகிட்டு உங்களோட டெக்ஸ்ட் புக் இருக்கலாம், சயின்ஸ் டெக்ஸ்ட் புக், அதோட லென்த்தையும் பிரித் அகலத்தையும் என்ன பண்ணுறீங்க, அளக்குறீங்க, மெஷர்மெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிடைச்ச மதிப்புகளை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது. ஓகே, லெட் அஸ் சே தட் த லென்த் ஆஃப் த புக் பி 30 சென்டிமீட்டர். இந்த புக்ஸோட லென்த் எவ்வளோ சொல்கிறாங்க? 30 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ. அந்த புக்ஸோட லென்த் எவ்வளோ இருக்குது? 30 சென்டிமீட்டர். இதில் பார்த்தா ஹியர் த லென்த் இஸ் த என்னது? லென்த் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரூலர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட். அதோட அளக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரூலர் சொல்கிறோம். 30 அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு மேக்னிடியூட் அண்ட் சென்டிமீட்டர் இஸ் த யூனிட். ஓகேவா? திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு, இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்கிறேன், மெஷர்மெண்ட். ஓகேவா? இந்த எபோவ் ஆக்டிவிட்டி த வேல்யூ ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி சேம். என்னது ஆக்டிவிட்டி? இதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி வேல்யூ வந்து கிடைக்கிறது இல்லை. சிமிலர்லி பீப்புள் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட். சம் காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். என்னது நம்ம டிஃப்ரெண்ட் நம்ம கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டத்தை வந்து அது வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சம் காமன் சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். சம் காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். என்னென்ன சிஸ்டம் இருக்குது? எஃபிஎஸ் சிஸ்டம், ஃபுட் ஆர் ஃபார் லென்த், பவுண்ட் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். இது என்ன சிஸ்டம்? எஃபிஎஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஜிஎஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதில் வந்து என்னது சென்டிமீட்டர் வந்து எதாவது குறிப்போம் ஃபார் லென்த், கிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். இந்த மாதிரி காமன் சிஸ்டம் வந்து இருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியுமா சிஜிஎஸ், எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் என்னது, இது ஒரு மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அண்ட் எஃபிஎஸ் இஸ் நாட் ஏ மெட்ரிக் சிஸ்டம், இட் இஸ் என்னது பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஃபிஎஸ் என்னமா, பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் உலக அளவில் பன்னாட்டு அலகு முறைன்னு சொல்லுவாங்க. உலக அளவில் இன்டர்நேஷ்னல் அளவிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு யூனிட்ஸ் தான் என்னது, ஒரு சிஸ்டம் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இன் ஏர்லியர் டேஸ், அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படி ஏர்லியர் டேஸ்னால் என்னது, பண்டைய காலத்தில். ஓகேவா. சயின்டிஸ்ட் பெர்ஃபார்ம்ட் their experiment and recorded their result in their own system. சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருப்பாங்களம்மா, அவங்க என்ன பண்ணாங்க ஓனாகவே என்ன பண்ணாங்க, அவங்களோட யூனிட் அவங்க என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த சிஸ்டத்தை வச்சு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் they could not organize experiment result of others, so they plan to follow a uniform system for taking the measurement. அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னது, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும், தகவல் தர கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால அவங்களோட ரிசர்ச் வந்து என்ன பண்ண முடியல, ஒருங்கிணைக்க முடியல, ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஓகேவா. இது வந்து பொதுவாக நம்ம ஒரு இந்த சிஸ்டத்தை வந்து பயன்படுத்த அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க. யூனிஃபார்மாக ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்க. ஓகே, as you studied in the lower classes, நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. என்ன படிச்சிருப்பீங்க, 1960 இந்த 11th General Conference on Weights and Measures at Paris in France, scientists recognized the need of using standard units of physical quantities. 1960 பார்த்தா பிரான்ஸ் நாட்டில் இருக்க பாரிஸ் நகரில் நடைபெற்ற இது வெயிட்டுக்காகவும் வெயிட் மெஷர் பண்ணுறதுக்காக. ஓகேவா. வெயிட் அண்ட் மெஷர்ஸ் இதை பற்றி 11வது 11th அந்த கான்ஃபரன்ஸில் வந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அளவுகளோட ஒரு அளவீட்டு தேவையை வந்து அவங்க வந்து என்னது, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸை வந்து அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. தட் வாஸ் கால்ட், அதுதான் என்ன சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் என்ன சொல்லுவோம், எஸ்ஐ சிஸ்டம் சொல்லுவோம். எஸ்ஐ சிஸ்டம் அப்ரிவேட்டட் ஃப்ரம் த இது என்னது ஃப்ரெஞ்ச் நேம். ஓகேவா. ஃப்ரெஞ்ச் நேமில் சிஸ்டமே international. Okay, scientists chose 7 physical quantities as base quantities and defined as standard unit to measure each one. They are known as base unit of fundamental units. இது ஒரு fundamental units, அடிப்படை அலகுகள் வச்சு இது வந்து என்ன பண்ணாங்க 7 அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், 7 இயற்பியல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்ன பண்ணாங்க சூஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், பேஸ் யூனிட்ஸ் அல்லது பேஸ் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்கம்மா பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா. குவான்டிட்டி என்னது 7 இருக்கா இல்லையா, எஸ். லென்த் ஃபஸ்ட்டு, அதோட யூனிட் என்னது மீட்டர், சிம்பிள் எம், மாஸ் கிலோகிராம் கேஜி, டைம் செகண்ட் எஸ், டெம்பரேச்சர் கெல்வின் கே, எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர் கேபிட்டல் ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் எம்ஓஎல், லியூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி தான் இதோட எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். தான் பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஓகேவா. ஓகே, இதில் பார்த்தா அப்படின்னா யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடி, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அபவுட் இதை லென்த்து மாஸ் அண்ட் டைம் இன் யுவர் லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி லென்த்தை பார்த்து மாஸ் டைமில் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. நவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த அதர் பேஸ் குவான்டிட்டிஸ் சச்சஸ், வேறு என்ன படிக்கலாம், இப்போ நம்ம டெம்பரேச்சர், கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லியூமினஸ் இன்டென்சிட்டி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹாட், விச் ஆர் ஆஃப் தம் ஆர் கோல்டு. நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த பொருள் வந்து ஹாட்டாக இருக்குதா கோல்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. இதுதான் ஹாட் அண்ட் கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் ஆர் நோ, எஸ். இதில் பார்த்தா அப்படின்னா கோல்டு ஆப்ஜெக்ட் வந்து ஐஸ் க்யூப்ஸ், ஐஸ்கிரீம் இருக்குது. இங்கே பர்ன் எரியுதுலமா, அது அயன் பாக்ஸ் இது கொடுத்துருக்காங்க, நெருப்பு ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். விஷய நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம லைஃப்பில் என்னது நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும். நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பொருட்கள் நிறைய இருக்குது இல்லை நம்ம டெய்லி லைஃப்பில். எஸ், சம் ஆஃப் தெம் ஆர் கோல்டு, சம் ஆஃப் தெம் எப்படி இருக்கும், கோல்டாக இருக்கும். சம் ஆஃப் தெம் ஹாட்டாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் வி மே சே that 2 objects are equally hot or cold, but there will be some difference in their hotness or coldness. என்னது ஹாட்டாக கோல்டாக இருக்கிற
நிறைய பொருட்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் சம் பொருட்கள் சில பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், மற்ற பொருட்களை விட எப்படி இருக்கும், ஹாட்டாகவும் இருக்கும். சில பொருட்கள் பார்த்தோம்னா மற்ற பொருட்களை விட எப்படி இருக்கும், கோல்டாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம ஐடென்டி பண்ணணும். ஹவு டு யூ டிசைட் விச் இஸ் ஹாட்டர், எது ஹாட்டாக இருக்குது எது கோல்டாக இருக்குது, விச் இஸ் கோல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்னது டிசைட் பண்ணணும். யூ நீட் ஏ ரிலேயபிள் குவான்டிட்டி டு டிசைட் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் கோல்ட்னஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். த குவான்டிட்டி இஸ் டெம்பரேச்சர். இதான் சொல்கிறாங்க. அதிக அளவில் ஒரு இது வந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஐடென்டி பண்ணுறது டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதோட என்னது ஹீட் வெப்பத்தோட அளவையும் அல்லது கோல்டோட அளவை ஹாட் இருக்குல்ல ஹாட்டோட அளவையும் குவாலிட்டி ஆஃப் என்னது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் கோல்ட்னஸ் அப்படிங்கிறது என்னது வெப்பத்தோட அளவையும் குளிர்ச்சி அது கோல்டோட அளவையும் நம்பகத்தன்மை வாய்ந்த அளவு என்னது ஒரு கண்டறியறதுக்காக ஒரு அளவு தேவைப்படுது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ரிலையபிள் குவான்டிட்டி வந்து தேவைப்படுது. அதை தான் என்ன சொல்கிறோம், அந்த குவான்டிட்டி தான் என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னமா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தட் எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். ஹீட் எனர்ஜி கிவன் டு எ சப்ஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். ஹீட் எனர்ஜி ஒரு சப்ஸ்டன்ஸில் என்ன பண்ணும், எதை இன்க்ரீஸ் பண்ணும், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஹீட் எனர்ஜி ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும், லோயர் இட்ஸ் டெம்பரேச்சர் இருக்கும், குறைந்தளவு வெப்பம் வந்து அதில் இருக்கும். ஒரு பொருளில் ஒரு சப்ஸ்டன்ஸில் இருந்து வெப்பத்தை வந்து அதிக அளவில் வெப்பத்தை வந்து வெளியேற்றினா ரிமூவ் பண்ணால் அதோட டெம்பரேச்சர் அளவு என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், குறையும். ஓகே, டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ மெஷர் ஆஃப் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் இன் எ சிஸ்டம். டெஃபினிஷன், டெம்பரேச்சரோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை டிஃபைன் பண்ணுறதுன்னா average kinetic energy of the particles in a system. The SI unit of temperature is Kelvin. SI unit of temperature என்ன சொல்கிறோம், Kelvin அப்படின்னு சொல்கிறோம். SI unit of temperature என்னன்னு சொன்னால் Kelvin. Thermometers are used to measure the temperature directly. Thermometers வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தெர்மாமீட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி தெர்மாமீட்டர்ஸ் ஆர் calibrated with some standard scales. Celsius, Fahrenheit, Kelvin are the most commonly used scales to measure temperature. டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம், செல்சியஸ், ஃபேரன்ஹீட், கெல்வின் ஆர் த மோஸ்ட் காமனாக நம்ம இந்த ஸ்கேல்ஸ்லாம் அந்த அளவீடுகள்லாம் அளக்கிறதுக்காக பயன்படுறோம், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். கரண்ட்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஐ அப்படிங்கிற சிம்பிள்லாம் சொல்லுவோம். எலக்ட்ரிக் கரண்ட், flow of electric charges in a particular direction is known as electric current. ஒரு என்னது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் வந்து என்னது, எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு குறிப்பிட்ட திசையில் என்னது சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதா என்னென்னு சொல்கிறேன், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லலாம். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோவிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 செகண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், ஒரு கடத்தின் ஒரு கண்டக்டர் வழியால் ஒரு செகண்டில் ஃப்ளோ ஆகிற மின்னோட்டத்தோட அளவு, அமௌண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ். மின்னோட்டங்களின் அளவுன்னு என்னது, எலக்ட்ரிக் ஃப்ளோ ஆகிற அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான் டிஃபைன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஆகுது எவ்வளோ டைமில் பை டைம். அதுதான் என்னென்னு சொல்லலாம், I ஈக்குவல் டு Q/T. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும் அப்படிங்கிறதுனால தான் அதை என்ன பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க எலக்ட்ரிக் சார்ஜை. இதோட SI யூனிட், எலக்ட்ரிக் கரண்ட்டோட SI யூனிட் என்னென்னா ஆம்பியர். அண்ட் இது எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஏ, கேபிட்டல் ஏ அப்படிங்கிற லெட்டர்ஸ்னால தான் இதை வந்து டினோட் பண்ணுவாங்க. இஃப் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் ஃப்ளோவிங் த்ரூ ஏ ஒரு கண்டக்டர் 1 செகண்ட் flowing through a conductor in 1 second, then the amount of current flowing is said to be 1 ampere. Ammeter is the device used to measure electric current. Ammeter device தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக அம்மீட்டர் மூலமாக அதை யூஸ் பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறதுக்காக அம்மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இது அம்மீட்டர், இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களாம்மா, இதாம்மா அம்மீட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம், பொருளோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டைட்ஸ் பார்ட்டிகிள்ஸ். என்டைட்ஸ்னால் என்னது, பார்ட்டிகிள்ஸ்னு சொல்கிறோம்ல மேம், அதோட துகள்கள், நம்பர் ஆஃப் என்டைட்ஸ் present in a substance. The entity may be an atom, molecule, ion, electron or proton, etc. இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்களா இல்லையா,
எஸ், இது வந்து என்னதுன்னா இதில் இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, காப்பர் அயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை தாமிரத்தோட எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறது தான். ஓகேவா? ஓகே. Generally, the amount of substance is directly proportional to the number of atoms or molecules. Can you count the number of copper ions? இங்கே கொடுத்து காப்பர் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பர் காயின்ஸ் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இதாமல் காப்பர் காயின்ஸ். We can count them easily. அதை நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியாது. இதில் how many இருக்குது? 4 இருக்குன்னா ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். பட் கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ்? அதோட ஆட்டம்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? இங்கே காயினில் வந்து ஆட்டம்ஸ் வந்து நம்ம அணுக்கள் வந்து அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் விசிபிள். ஏன்னா அது வந்து ஆட்டம்ஸ் வந்து மிகச்சிறிய மைனூட் பார்ட்டிகள், அதனால் நம்மளுக்கு என்ன அது கண்ணுக்கு தெரியாது. நாட் விசிபிள். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இன் எ சப்ஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் மோல். அதை எதோட மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோல் அப்படிங்கிறதுனால மெஷர் பண்ணுறாங்க. இட் இஸ் இதோட எஸ்ஐ யூனிட். ஓகேவா? இட் இஸ் ஏ அதான் என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐ யூனிட். மோல் என்ற குறியீட்டாளர் இது வந்து என்னது குறிக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மோல் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது? இந்த ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் எவ்வளோ வித் கண்டெயின் 6.023 இன் 10^23 என்டைன்ஸ் பார்ட்டிகிள்ஸு உள்ளடக்கி இருக்குது. இட் இஸ் டினோட் எப்படி குறிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா MOL மோல் அப்படிங்கிறத டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா? மோட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? The number 6.023 in 10^23 is also known as என்ன சொல்கிறான்? என்ன நம்பர்? ஆவ்காட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா லியூமினஸ் இன்டென்சிட்டி பற்றி பார்க்கலாம். ஒளிச்செறிவுன்னு சொல்லுவோம். லியூமினஸ் இன்டென்சிட்டினது ஒளிச்செறிவு. இங்கே இமேஜில் கொடுத்துருக்கோம். ஃபோட்டோமீட்டர் இன் டே டு டே லைஃப். நம்ம லைஃப்பில் என்னது ஃபோட்டோமீட்டர் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஹேவ் யூ சீன் ஆன் த டெலிவிஷன்? நீங்கள் உங்களோட டெலிவிஷனாக பார்த்துருக்கீங்களா? வாட் இஸ் த அம்பையர் டூயிங்? அந்த டெலிவிஷனில் இங்கே இருக்க இந்த இமேஜ் தான் நம்ம டிவின்னு மெமரி இமேஜ் பண்ணிக்கிங்க. டிவியில் அம்பையர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எஸ். அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு? ஹீ இஸ் செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் பை யூஸிங் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்க இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை வந்து என்ன பண்ணுவார்? செக் பண்ணிகிட்ருப்பார். த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் by a light source in a particular direction per unit solid angle is called as luminous intensity. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? luminous intensity சொல்கிறாங்க. The SI unit of luminous intensity என்னது? கேண்டிலா. SI unit of luminous intensity என்னமா? கேண்டிலா. இதோட இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? CD அப்படிங்கிற லெட்டர்ஸ்னால் டினோட் பண்ணுவாங்க. The light emitted from a common wax candle is approximately equal to 1 candela. Luminous intensity is measured by luminous intensity வந்து எதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க? போட்டோமீட்டர். luminous intensity is measured by போட்டோமீட்டர். ஓகேவா? luminous intensity meter which gives the luminous intensity in terms of candela directly. candela இந்த directly இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதாமல் ஃபோட்டோமீட்டர் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களா? இந்த ஃபோட்டோமீட்டர் luminous intensity meter அப்படிங்கிறது ஒளி செறிவுமானி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க? மெஷர்மெண்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். கேண்டிலா அப்படிங்கிற அளவுனால தான் அது வந்து என்னது டைரெக்டாக மெஷர் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் பார்க்கலாமா? luminous flux or luminous power is the measure of the perceived power. அதாவது எதை மெஷர் பண்ணுறாங்க? perceived power of light. இட்ஸ் SI யூனிட் என்ன அப்படின்னு lumen. SI யூனிட் என்னமா? lumen. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் லூமன் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா as the luminous flux of the light produced by the light source that emits 1 candela of luminous intensity over a solid angle of 1 steradian. ஓகேவா? apart from the 7 fundamental units இருக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். we have 2 more units known as derived units. we will study about them now. நான் பார்க்கலாமா? 7 இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் வந்து என்னென்ன யூனிட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? பிளான் ஆங்கிள் பார்க்கலாம். தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்களே, பிளான் ஆங்கிள் இந்த மாதிரி இருக்குமா? பிளான் ஆங்கிள் அப்படிங்கிறது என்னென்னா ஆங்கிள் மேட் அட் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். என்னது? 2 கோடுகளுக்கு இரு நேர்கோடுகள். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? நேர்கோடுகள். 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால் இரு நேர்கோடுகள். அல்லது வந்து அதில் என்ன சொல்கிறாங்க? இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளான்ஸ். 2 தளங்களுக்கு இல்லை குறுக்கு வெட்டினால் இன்டர்செக்ஷன் ஆஃப் அதை என்ன சொல்கிறாங்க? இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 பிளான்ஸ் அப்படிங்கிறது இரு தளங்களுக்கு குறுக்காக வெட்டுறதா. இன்டர்செக்ஷன் என்ன சொல்கிறோம்? குறுக்காக தானே சொல்லுவோம். அந்த குறுக்கு வெட்டினா உருவாகிற ஒரு ஆங்கிள் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளான் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதோட SI அலகு பிளான் ஆங்கிளோட
எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம், ரேடியன். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஆர்ஏடி அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. பிளான் ஆங்கிள் இங்கே இமேஜில் கொடுத்தாம பிளான் ஆங்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேடியன். ரேடியன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். Radian is the angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. ஒரு ரேடியஸ் அப்படிங்கிற ரேடியஸ்னா ஆரம் சொல்கிறோம்னா இல்லையம்மா, ரேட் 1 இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன், இதான் ரேடியன்மா. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒவ்வொரு ரேடியஸ்க்கு என்னது, ஆரத்திற்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு வட்ட வில், அதை தான் சொல்கிறாங்க. வட்ட வில் போன்ற என்னது, அதுதான் சொல்லியிருக்காங்கம்மா. இதில் கரெக்டாக இது சொல்லியிருக்காங்க. வட்ட வில்லுன்றது வட்டத்தின் மையத்தில், இந்த சர்க்கிள் இருக்குன்னு அதோட மையத்தில் ஏற்படுத்தும் ஒரு ஆங்கிள் தான் ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள், சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் மையத்தில் ஒரு ஆங்கிளை ஏற்படுத்தும், அதை தான் ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு சமமாக இருக்கும், அந்த ரேடியஸ்க்கு எப்படி இருக்கும், சமமாக லென்த்து கொண்ட ஒரு வட்ட வில் வந்து அதில் வந்து இருக்கும். அதான் அன் ஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்க, வட்ட வில். 1 ரேட் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்கம்மா. ஓகே, அதான் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா பை அப்படிங்கிறது, பை ரேடியன் அப்படிங்கிறது என்ன, 180 டிகிரி அளவில் இருக்கும். 1 ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரி பை பை பைங்கிறது பையோட வேல்யூ என்ன, 22/7. சாலிட் ஆங்கிள் என்னன்னு பார்க்கலாமா. ஓகே, சாலிட்னா என்னது, திண்ம கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட் ஆங்கிள் என்னதுமா, திண்ம கோணம். ஓகே, சாலிட் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersecting at a common point. It can also be defined as angle formed at the vertex of the cone. The SI unit of solid angle is radian and is denoted as SR. இது வந்து 3 அல்லது என்ன சொல்லியிருக்காங்க, 3 அல்லது என்னது அதற்கு மேற்பட்ட பிளான்ஸ் இருக்கிற ஒரு பொதுவான சென்ட்ரா, ஒரு காமனாக இருக்கிற புள்ளியில் வந்து அது என்னது இன்டர்செக்ஷன் வெட்டி கொள்ளும் போது ஒரு உருவாகக்கூடிய ஒரு ஆங்கிள் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சாலிட் ஆங்கிள்னு சொல்கிறோம். இந்த சாலிட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கூம்போட உச்சியில் வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன், அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன் அந்த கூம்போட உச்சி பகுதியில் வந்து அது என்னது உருவாகும் ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேடியன். இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஸ்டேடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் subtended by a portion whose surface area is equal to the square of the radius of the sphere. இதாம்மா ஸ்டேடியன் நீங்கள் கொடுத்துருக்காங்களம்மா, இதுதான் ஸ்டேடியன். ஓகேவா. இது என்ன சொல்கிறாங்க, ஒரு கோலத்தில் ஒரு ஸ்பியரில் அதோட ரேடியஸ்க்கு எப்படி இருக்கும், இருமடங்குக்கு சமமான ஈக்குவலாக இருக்கிற சர்ஃபேஸ் கொண்ட ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் இதில் இருக்கிற வட்டப்பகுதி தான் ஸ்மால் ஏரியா, ஸ்மால் சிறிய அளவில் இருக்கிற வட்டப்பகுதி ஒன்று என்னது மையத்தில் ஏற்படுத்தும் ஒரு ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லலாம் ஸ்டேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் ஸ்டேடியன். இதோட இதாம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான் ஆங்கிள் அண்ட் என்னது சாலிட் ஆங்கிள் கூட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இட் இஸ் த ஆங்கிள் மேட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 lines or planes. சாலிட் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஆங்கிள் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more planes as a common point. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 2 டைமென்ஷனாக இருக்கும். சாலிட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 3 டைமென்ஷனாக இருக்கும். இதோட யூனிட் என்னென்னா ரேடியன். பிளான் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்னமா ரேடியன். சாலிட் ஆங்கிளோட எஸ்ஐ யூனிட் என்ன வரும், ஸ்டேடியன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிளாக்ஸ், கடிகாரங்களை பற்றி பார்க்கலாமா. கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம் இன்டர்வல்ஸ். கிளாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கால டைம் இன்டர்வல்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக கிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மெனி கிளாக்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு ஃப்ரம் த ஆன்சியன் டைம். அந்த காலத்தில் நிறைய கிளாக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சயின்டிஸ்ட் ஹவ் மாடிஃபைடு த மெக்கானிசம் ஆஃப் த கிளாக்ஸ் எவ்வரி டைம் டு ஆப்டைன் அக்யூரன்சி. சயின்டிஸ்ட் என்னது அக்யூரன்ஸாக அது என்னது மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு மெக்கானிசம் மூலமாக. அக்யூரேட்டாக கிளாக்ஸை வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு, டைமை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய சேஞ்சஸ் வந்து செஞ்சாங்க, மாடிஃபை பண்ணியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே என்னென்ன, 2 டைப்ஸ். ஹவு மெனி டைப்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே. தேர் என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாமா. அதோட டிஸ்பிளே வச்சு 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, அனலாக் கிளாக்ஸ், டிஜிட்டல் கிளாக்ஸ் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அனலாக் கிளாக்ஸ் பார்க்கலாமா. அனலாக் கிளாக்ஸ் லுக் லைக் எப்படி இருக்கும், கிளாசிக்கல் கிளாக்னு சொல்லுவோம். பார்க்க எப்படி இருக்கும், கிளாசிக் கிளாக்காக இருக்கும். இட் கேஸ் இதில் பார்த்தா அப்படியே 3 hands டு ஷோ த டைம். இதில் வந்து 3 hands வந்து இருக்கும். என்னென்ன பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அவர்ஸ் ஹேண்ட். அவர்ஸ் ஹேண்ட்னா மணி மூல், மணி வந்து டைமை கவனிக்கிறது. இட் இஸ் ஷார்ட் அண்டு திக்காக இருக்கும். இட் ஷோஸ் அவர்
ஹவர் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஹவர் ஸ்கேண்ட். ஷார்ட்டாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். மினிட் ஸ்கேண்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும், லாங்காக இருக்கும். இதை எதை நம்மளுக்கு காமிக்குது அப்படின்னா மினிட்ஸை காமிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் லாங் அட் வெரி தின்னாக இருக்கும். இட்ஸ் ஸோ செகண்ட் இது எதை காமிக்கும், செகண்டை ஸோ காமிக்கும் நம்மளுக்கு. இட் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 minute அண்ட் 60 ரொட்டேஷன் இன் 1 hour. ஒரு டைம் அதை சுற்றி வந்துச்சுன்னா அது 1 minuteன்னு சொல்லுவோம். அதை 60 டைம்ஸ் ரொட்டேஸ் ஆச்சு அப்படின்னா 1 hour இஸ் ஈக்குவல் டு 1 hour. ஓகேவா. அனலாக் கிளாக்ஸ் கேன் பி டிரைவன் எய்தர் மெக்கானிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி இருக்கும். அனலாக் கிளாக்ஸ் என்னது can be driven either mechanically or electronically. இதான் அனலாக் கிளாக். நெக்ஸ்ட் டிஜிட்டல் கிளாக்ஸ் பார்க்கலாமா. டிஜிட்டல் கிளாக்ஸ் டிஸ்பிளேஸ் அட் த டைம் டேரெக்டாக இது வந்து என்னது டைம் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிக்கும், டிஸ்பிளேயில் காமிக்கும். இட் ஷோஸ் த டைம் இன் நியூமரல்ஸ் நம்பர்ஸ் வடிவில் நம்மளுக்கு காமிக்கும். அதர் சிம்பிள்ஸ் வடிவிலையும் நம்மளுக்கு வந்து காமிக்கும். இட் மே ஹேவ் 12 hours ஆர் 24 hours டிஸ்பிளேல விட இருக்கும். 12 ஹவர்ஸ்லையும் 24 ஹவர்ஸ்லையும் நம்மளுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ரீசன்ட் கிளாக்ஸ் ஆர் ஷோயிங் டேட். இப்போ இருக்கிற கிளாக்ஸ் பார்த்தோம், இது வந்து ஒரு ரீசன்ட் கிளாக். இதில் டேட் காமிக்கலாம், டே, மந்த், இயர், டெம்பரேச்சர் அளவு கூட இதில் வந்து என்னது நம்மளுக்கு வந்து காமிக்கும். டிஜிட்டல் கிளாக்ஸ் ஆர் ஆஃபன் கால்டு என்னன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் கிளாக்ஸ்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கிளாக்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கம்மா, எலக்ட்ரானிக் கிளாக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜில் இருக்குல்ல இதாம்மா டிஜிட்டல் கிளாக். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம் வச்சு இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இது குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறத 2 டைப்ஸில் இருக்குது. குவார்ட்ஸ் கடிகாரங்கள், அந்த அட்டாமிக்னா அந்த அணு கடிகாரங்கள்னு சொல்லுவாங்க. குவார்ட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது இந்த இமேஜில் தான் குவார்ட்ஸ் கிளாக். தீஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் which are controlled by a quartz crystal. இது பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணுற எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் மூலம் தான் இது என்னது இயங்குது, ஆக்டிவேட் ஆகுது. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் இஸ் வெரி ப்ரிசைஸ். ஸோ குவார்ட்ஸ் கிளாக் இஸ் மோர் அக்யூரேட் தேன் மெக்கானிக்கல் clock. These clocks have an accuracy of 1 second in every 10⁻9 seconds. இது எப்படி இருக்கும், ரொம்ப அக்யூரன்ஸாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதோட அதிர்வுகள் வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ரைஸாக இருக்கும், மிக துல்லியமாக இருக்கும். அந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து இயந்திரவியலுக்கு மெக்கானிசம் கிளாக் இருக்குல்ல அதை விட எப்படி இருக்கும், நல்லா அக்யூரேட்டாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் கிளாக் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா these clocks make use of periodic vibration occurring within the atom. These clocks have an accuracy of 1 second in every 10⁻13 second. 1 second என்னது இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, 1 second in every 10⁻−9 second வந்து குவார்ட்ஸ் கிளாக்ல இருக்குது. அட்டாமிக் கிளாக்ல எவ்வளோமா 1 second in every 10⁻30 seconds. இதோட அக்யூரன்சி பார்த்தோம் அப்படின்னா கிளாக்ல. அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ்ல யூஸ் பண்ணுறாங்க, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இதாம்மா அட்டாமிக் கிளாக் இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களே இதாம்மா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா கிரீன்விச் மீன் டைம் ஜிஎம்டின்னு சொல்கிறோம்ல, கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறது ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. இந்த இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோலார் டைம் அட் த ராயல் அப்சர்வேட்டரி லொக்கேட்டட். இது எங்கே இருக்குன்னா கிரீன்விச் இன் லண்டனில் இருக்குமா. இது எதை மெஷர் பண்ணுறதுக்காகனா லாஞ்சிடியூட் ஆஃப் 0 டிகிரியை மெஷர் பண்ணுறது. த எர்த் இஸ் டிவைடட் இன்டூ 24 zones. அது வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க எர்த்து பார்த்தோம் அப்படின்னா. ஈச் ஆஃப் த விந்த் ஆஃப் 15 டிகிரி லாஞ்சிடியூடில் இருக்கும். தீஸ் ரீஜியன்ஸ் அதை தான் என்ன அந்த ரீஜியன் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டைம் ஜோன்ஸ்னு சொல்கிறாங்க. டைம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 adjacent டைம் zone இஸ் 1 hour. ஓகே, என்னது இதோட கால இடைவெளி பார்த்தா எப்படி இருக்கும், அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஒவ்வொரு சோன்ஸ்க்கும் இடைப்பட்ட கால இடைவெளி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 hour. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷன் ஆஃப் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா மிர்சாப்பூரில் உத்தரப்பிரதேசில் இருக்குது. இட்ஸ் டேக்கன் எஸ் த ரெஃபரன்ஸ் லாஞ்சிடியூட் ஆஃப் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இட் இஸ் லொக்கேட்டட் 82.5 டிகிரி லாஞ்சிடியூட் அளவில் இருக்கும். ஐஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு இந்த ஜிஎம்டி ப்ளஸ் 5 is 30 hours. இதோட நேரம். ஓகேவா. இதோட டைம் இந்த மாதிரி இருக்கும். இதோட அளவு திட்ட நேரம் இந்திய அளவில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் அக்யூரன்சி இன் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாமா. ஓகே, அக்யூரன்சி இன் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். வி ஹேவ் சீன் தட் மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி.
The value of every measurement contains some uncertainty. These uncertainties are called the errors. Error is defined as the difference between the real value and the observed வேல்யூ. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சயின்டிஸ்ட்டாக நம்ம தொழில்நுட்பத்துறையில் நிறைய ரிசர்ச் வந்து எதை மெஷர்மெண்ட் பேசிக்காக அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வந்து நிறையா கண்டுபிடிக்கிறாங்க. ரிசர்ச் ஆய்வகங்களில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதில் கிடைக்கப்படுற வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வேல்யூவில் என்னது சும்மா எரர் வந்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த எரர் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ். எதுக்கு டிஃப்ரென்ஸ் பெரிய ரியல் வேல்யூக்கும் அப்சர்வ் வேல்யூக்கும் இடைப்பட்டது தான் எரர் அப்படிங்கிறது. while talking measurement errors should be minimum and the measured values should be precise and accurate. Both precise and the accuracy may be to be same but they are not similar. நம்ம வந்து என்னது மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப எரர்ஸ் வந்து என்னது மினிமமாக இருக்கும், மெஷர்ஸ் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னு இருக்கும் ப்ரிசைஸாக அக்யூரேட்டாக இருக்கும். போத் ப்ரிசைஸ் அண்ட் அக்யூரன்ஸ் மேபி எப்படி இருக்கும் சேமாக தான் இருக்கும். தட் நாட் ஆனால் என்னது பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்கும், ஆனால் அது என்ன கிடையாது சிமிலர் கிடையாது. ஓகேவா? லுக் அட் த ஆரோஸ் ஷாட் பை 3 persons இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இங்கே கொடுத்துருப்பாங்கம்மா. இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. த அக்யூரன்சி அண்டு ப்ரிசிஷனோட இமேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. குட் அக்யூரன்சி குட் ப்ரிசிஷன் இந்த மாதிரி இருக்கும். புவர் அக்யூரன்சி குட் ப்ரிசிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புவர் அக்யூரசி புவர் ப்ரிசிஷன். அதோட இமேஜ் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. அதோட ஆக்டிவிட்டீஸும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் அளவும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் லுக் அட் த ஆரோஸ். அதோட ஆரோஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் பை 3 persons இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஆல் த ஆரோஸ் ஆர் என்னது ஹிட் அட் த சென்டர். எல்லா ஆரோஸும் எப்படி இருக்கும் சென்டரில் தான் இருக்கும். இன் செகண்ட் இமேஜில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆரோஸ் ஹிட் அது சேம் பிளேஸில் இருக்கும் பட் நாட் அட் த சென்டரில் இருக்காது. எல்லாம் ஒரே பிளேஸில் இருக்கும் ஆனால் எப்படி இருக்காது சென்டரில் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் ஷோஸ் தட் ஃபஸ்ட் பர்சன் இஸ் ப்ரிசிஸ் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். த செகண்ட் பர்சன் இஸ் ப்ரிசிஸாக இருக்கும் பட் நாட் அக்யூரேட்டாக இருக்கும். பட் தேட் பர்சன் இஸ் நெய்தர் ப்ரிசிஸ் நாட் அக்யூரேட். ஓகே, accuracy is the closeness of a measured value to the actual value or true value. Precision is to the closeness or two or more measurements to each other. While making measurements, accuracy is always desired. The measured value should be close to the true value. ஓகேவா? அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது தோராயமாக நம்ம சொல்கிறது. while we prepare a dish we choose the ingredients approximately. நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுனா அதோட இன்க்ரீடியன்ஸ் எப்படி அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். we do not measure பண்ணி என்னது அக்யூரேட்டாக ஆல்வேஸை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். similarly it is not possible to set the exact value while taking measurement. sometimes we take the approximate value. sometimes நம்ம approximate value நம்ம எடுத்துக்கோம். approximation is the process of finding a number which is acceptably close to the exact value of the measurement of a physical quantity. It is an estimation of a number obtained by rounding of a number. It is nearest place value. இது மாதிரி என்னது அப்ராக்சிமேஷனாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறப்ப அது என்னது ட்ரூ வேல்யூவுக்கு எப்படி இருக்கும் மிக க்ளோஸராக அமைஞ்சிருக்கும். ஓகேவா? அதோட வேல்யூவை நம்ம வந்து என்னது கண்டுபிடிக்க முடியும். ரவுண்டிங் ஆஃப் பண்ணி அதை வந்து என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, when the data or inadequate physicists are in need of an approximation to find a solution for problems. Approximation are usually based on certain assumptions have a scientific background and that can be modified whenever accuracy is needed. என்னது இதில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா வந்து இன்ஆடிக்யூட்டாக இருக்கிறப்ப பிசிசிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்ராக்சிமேஷன் வந்து அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. எதுக்காக டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தீர்வு காண்கிறதுக்காக என்னது அவங்களுக்கு அப்ராக்சிமேஷனாக யூஸ் பண்ணாங்க. அப்ராக்சிமேஷன் என்னது சொல்கிறாங்கன்னா யூஸ்வலி பேஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சர்டன் அசியூம்ஷன் ஹேவிங் ஏ சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட். அறிவியல் பூர்வமான ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அனுமானங்கள் என்னது ஒரு அடிப்படையாக அந்த அப்ராக்சிமேஷன் அதில் இருக்கும். ஓகேவா? இந்த கேன் எதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட அக்யூரன்சி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இதோட அப்ராக்சிமேஷன் தேவைக்கேற்ப எப்படி இருக்காங்க நம்மளுக்கு தேவைக்கேற்ப மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் பார்க்கலாம். ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிறது முழுமையாக்கல்னு சொல்லலாம். கால்குலேட்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு இன் டே டு டே லைஃப் டு டூ த கால்குலேஷன். நம்ம என்னது கால்குலேட்டர்ஸ் வந்து நம்ம அதிக அளவில்
கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்ணுறோம். த ரிசல்ட் கிவன் பை எ கால்குலேட்டர் ஹேஸ் டு மெனி டிஜிட்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது நிறைய டிஜிட்ஸ் வந்து இருக்கும். ஹேன்ஸ் த ரிசல்ட் கண்டெய்னிங் மோர் டிஜிட்ஸ் would be rounded off. The technique or rounding off is used many areas of physics. rounding off எதில் அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னா பிசிக்ஸ் துறையில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, பார்க்கலாம் இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரவுண்டிங் ஆஃபோட ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். நம்ம எதை வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, எதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதோட லாஸ்ட் டிஜிட்ஸை நம்ம வந்து என்னதுன்னா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லீவ் இட் த சேம் டைம். அதே டைமில் லீவ் இட் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தென் 5. நம்ம எந்த நம்பரை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோமோ அந்த பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட் டிஜிட் என்ன பண்ண லெஸ் தென் 5, 5 விட எப்படி இருக்கும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லீவ் இட் த சேம். இன்க்ரீஸ் இட் பை 1 இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 5 ஆர் கிரேட்டர் தென் 5. ஓகேவா, இது 5 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம்ல அந்த இலக்கத்தில் அதோட மதிப்பை வந்து இந்த ஒன்றை என்ன பண்ணணும், நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த எண்ணை விட என்ன பண்ணணும், அதுக்கு பின்னாடி வர்ற அந்த எண்ணை விட என்னது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை நீக்கிடணும். அந்த டிஜிட்டுக்கு அதுக்கப்புறம் வர்ற பிறகு வர்ற ஆஃப்டர் வருது நம்ம அந்த என்ன பண்ணலாம், நம்ம நீக்கிட்டு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதுதான் அதோட ரூல்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.